சட்டமன்ற நேரலையை நிறுத்தியது ஏன் என தாவேகா அரசுக்கு அதிமுக கேள்வி எழுப்பியிருக்கிறது. நல்லா இருக்கு சார் உங்க மாற்றம் என்று விமர்சனத்தையும் முன்வைத்திருக்கிறது. ஆளுநர் உரைக்கு நன்றி தெரிவிக்கும் தீர்மான விவாதம் தொடங்கிய நிலையில் நேரலை நிறுத்தப்பட்டிருக்கிறது. முழு நேரலை என்று சொன்ன அத்தனையும் உருட்டா சார் என்று அதிமுக ஐடி விங் கேள்வி எழுப்பியிருக்கிறது. எந்த வாக்குறுதியும் நிறைவேற்றும் ஐடியாவே இல்லை, அப்படித்தானே சார் என்றும் விமர்சன ரீதியாக கேள்வியை முன்வைத்திருக்கிறது அதிமுக. கூடுதல் விவரங்களை வழங்குவதற்காக செய்தியாளர் முருகேசன் இணைந்திருக்கிறார். முருகேசன், சட்டப்பேரவை கூட்டத்தொடர் நடைபெற்று வருகிறது. ஆளுநர் உரை மீதான விவாதம் நடைபெற்று வருகிறது. இந்நிலையில அதிமுக ஐடி விங் என்ன பதிவிட்டிருக்காங்க, என்ன விமர்சனத்தை முன் வச்சிருக்காங்க? தமிழக வெற்றி கழகம் ஆட்சி அமைந்த பிறகு சட்டப்பேரவைகள் அனைத்துமே முழு நேரலை வழங்கப்படும் என்று அறிவித்திருந்தார்கள். தேர்தல் வாக்குறுதி சொல்லப்பட்டுள்ளது. இந்த சூழ்நிலையில் ஆளுநர் நேற்று முதல் முறையாக பேசியிருக்கிறார். இன்றைய தினத்தில் ஆளுநர் உரை மீதான விவாதம் தொடர்ந்து 2 நாள் நடைபெற்று வருகிறது. இந்த சூழ்நிலையில் திடீரென்று நேரலை தடை செய்யப்பட்டிருக்கிறது. இந்த சூழ்நிலை அதிமுக ஐடி சார்பில் ஒரு பதிவு செய்திருக்கிறது. குறிப்பாக ஆளுநர் உரைக்கு நன்றி தெரிவிக்கும் தீர்மானம் மீதான விவாதம் தொடங்கிய நிலையில் பேரவையின் நேரலை ஒலிபரப்பு நிறுத்தப்பட்டது. முழு நேரலை அத்தனையும் உருட்டா சார், ஆட்சி மாறினாலும் காட்சி மாறவில்லை, நல்லா இருக்கு சார் உங்க மாற்றம், எந்த வாக்குறுதியும் நிறைவேற்ற மாதிரி ஐடியா இல்லையா அப்படின்ற ஒரு கருத்தை பதிவு செய்து அதிமுக ஐடி சார்பில் ஒரு பதிவு செய்திருக்கார்கள். முருகேசன், இப்ப இதுக்கு முன்னாடி சட்டப்பேரவையில் நடைபெற்ற நம்பிக்கை வாக்கெடுப்பு அவையெல்லாம் கூட நேரடியாக ஒளிபரப்பு செய்யப்பட்டது. அதனையும் தாவேகா பெரிய அளவில் சொல்லியிருந்தார்கள். முழு நேரலை இதுக்கு முன்னாடி நடைபெறல, இப்போதும் இதற்கு அப்புறமும் இப்படித்தான் இருக்கும், முழு நேரலை எப்போதும் வழங்கப்படும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. இன்றைக்கு நேரலை நிறுத்தப்படுவதற்கான காரணம் என்ன? விவாதங்கள் காரசாரமாக நடைபெற்றது. குறிப்பாக பாத்தீங்கன்னா எதிர்கட்சி ஆளுங்கட்சி விவாதம் இரண்டு தரப்பிலும் அமைச்சர்களுக்கு முன்னாள் அமைச்சர்களுக்கும் ஆளுங்கட்சி அமைச்சர்களுக்கும் காரசாரமாக நடைபெற்று சூழ்நிலையில் எதிர்கட்சி தரப்பில் ஆணித்தரமான குற்றச்சாட்டுகள் முன்வைக்கிறார்கள். அதற்கு பதிலாக அமைச்சர்கள் அனைவருமே புதிதாக பதில் சொல்ல முடியாமல் திணறி கொண்ட சூழ்நிலையில் இந்த நேரலை தடை செய்யப்பட்டதாக கூறப்படுகிறது. மேலும் இந்த நேரலையை தமிழகம் முழுவதும் அனைவருமே உற்று நோக்கி பார்த்துக் கொண்ட சூழ்நிலையில் ஆளுங்கட்சியினர் செயல்பாடுகள் குறித்து பல்வேறு விமர்சனங்கள் எழும் என்று ஒரு அச்சத்தில் தடை செய்யப்பட்டதாக கூறப்படுகிறது. விவரங்களுக்கு நன்றி முருகேசன்.